அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஒரே நாளில் காட்சி தரும் 8 கோலங்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மதுரை மீனாட்சி அம்மன் என்றதும் சட்டென நினைவுக்கு வருவது பச்சை நிற மரகத திருமேனிதான். கையில் கிளி ஏந்திய ரூபம்தான். ஆனால் இந்த ஒரு ரூபம் மட்டுமல்ல, தினசரி காலை முதல் இரவு வரை மொத்தம் 8 வகையான ரூபங்களில் அன்னை காமாட்சி அம்மன் அருள் தருகிறார்கள். பலருக்கும் தெரியாத அபூர்வ தகவலாக இருக்கிறது இந்த வியப்புக்குரிய காட்சிகள். அம்மனின் 8 வகையான சக்தி ரூபங்களை ஒரே இடத்தில் ஒரே நாளில் தரிசனம் செய்வதென்பது மிகவும் அபூர்வமானது. அதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமே தரிசிக்க முடியும் என்பது வியப்புக்குரிய தகவலாகும். பொதுவாக எந்த ஒரு கோவிலிலும் அந்த தெய்வம் எந்த கோலத்தில் என்ன அலங்காரத்தில் காட்சி தருகிறதோ அதற்கு தனி சிறப்பும் அந்த கோலத்தில் தரிசிப்பதற்கு ஒரு பலனும் சொல்லப்படுகிறது என்பது தெரியும். ஆனால் ஒரு சில அபூர்வமான ஆலயங்களில் மட்டும்தான் ஒரே நாளில் தெய்வத்தை பல ரூபங்களில் தரிசனம் செய்ய முடியும் என்பதை நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அபூர்வமான அதிசயமான திருத்தலங்களில் ஒன்றுதான் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இங்குள்ள அன்னை மீனாட்சி அம்மன் ஒரே தினத்தில் 8 விதமான சக்தி ரூபங்களில் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியாத உண்மை. தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில் மற்றும் சிவன் கோவில்கள் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்றதும் இதை முக்தி திருத்தலம் என்றும் அழைப்பார்கள். இது சிவாலயமாக இருந்தாலும் அம்மனின் பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தினமும் 4 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை மீனாட்சி அம்மனுக்கு அலங்காரங்கள் மாற்றப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு நாளைக்கு 8 முறை அம்பிகைக்கு அலங்காரங்கள் மாற்றப்படும். ஒவ்வொரு கால நேரத்திலும் ஒவ்வொரு அலங்காரத்தையும் தரிசிப்பதனால் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இது பலருக்கும் தெரியாத ஒரு அதிசய தகவலாகும். முதலாவது மீனாட்சி அம்மனின் 8 அம்ச கோலங்களில் முதலாவதாக காலை திருவனந்தல் எனப்படும் அன்னையை எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சியின் போது அன்னை மீனாட்சி மகா சோடசி என்ற மகாசக்தி ரூபிணியாக காட்சி தருகிறார். இந்த காட்சியை பார்க்கும்போது சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக மீனாட்சி அம்மனை இந்த திருக்கோலத்தில் காணும்போது 2 கண்கள் பத்தாது என்று மக்கள் சொல்லுவார்கள். அதனை கேட்க ஆசையாக இருக்கும். அதற்கு பிறகு பிரசாந்தி காலத்தில் அம்பிகையை பாலாவாக காட்சி தருவாள். அதாவது 6 வயது குழந்தையின் வடிவத்தில் காட்சி தருவார். இந்த குழந்தையின் வடிவத்தை நேராக பார்க்கும்போது குழந்தை இல்லாமல் தத்தரிப்பவர்களுக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனே குழந்தையாக சென்று பிறப்பாள் என்பது ஐதீகமாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரம் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த சக்தி பிரசித்தி பெற்ற காலத்தில் அம்பிகை பாலாவாக காட்சி தருகிறார். பாலா காட்சி என்பது குழந்தை ரூபத்தில் அன்னை மீனாட்சி அம்மன் அருள் தருவது எளிதல்ல. அடுத்ததாக 6 முதல் 8 நாளிகைகளில் அம்பிகை புவனேஸ்வரியாக காட்சி தருகிறார். அன்னையிடம் கடன் பிரச்சனையோ வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கோலத்தில் மீனாட்சி அம்மனை தரிசிப்பதென்பது மிகவும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த கோலத்தில் அன்னை மீனாட்சி அம்மனை புவனேஸ்வரியாக காட்சி தரும் இந்த கோலத்தை நேராக பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கும் சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவு, பங்காளி பிரச்சனை, நிலப்பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புவனேஸ்வரி அம்மன் உடனடியாக அழித்து காட்சி தருவார்கள். அடுத்ததாக 12 முதல் 15 நாளிகை கௌரியாக மீனாட்சி அம்மன் காட்சி தருகிறார். இந்த கௌரி அம்மன் உலகை காக்கும் அற்புதமான சக்தி கொண்டவருக்கு எடுத்துக்காட்டாக மீனாட்சி அம்மன் இந்த கௌரி மாதாவாக காட்சி தருவது என்பது
மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. அன்னையை இந்த கோலத்தில் பார்க்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டென மாறிவிடும். உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனையாக இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக நீக்கி அம்மன் காட்சி தருகிறார். மதிய நேரத்தில் அம்பிகை ஷியாமளா என்ற ரூபத்தில் காட்சி தருகிறார்கள். இந்த கோலத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தில் பிறந்த முக்தியை நாம் அடையலாம். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக சியாமளா தேவி அம்மன் ரூபத்தில் காட்சியை பார்க்கும்போது நமக்கு அத்தனையும் நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக மதிய நேரத்தில் அம்பிகையை ஷியாமளா என்ற ரூபத்தில் காட்சி தந்துவிட்டு சுயாரட்சையில் மாதாங்கியாக காட்சி தருகிறார்கள். குழந்தைகள் நோய் நொடியில் தவிக்கும் குழந்தைகளை காக்கும் ரூபிணியாக மாதாங்கியாக அம்மன் செயல்படுகிறார்கள். அடுத்ததாக அர்த்த ஜாமத்தில் பஞ்சதசி என்ற ரூபத்தில் காட்சி தருகிறார் அம்மன் மீனாட்சி அம்மன். இதை பார்க்கும்போது வீட்டில் செல்வம் இல்லாமல் கடன் பிரச்சனையால் வாடுபவர்கள் கண்டிப்பாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இரவு பள்ளி அறை பூஜைக்கு புறப்பட்டு செல்லும்போது சோடாட்சியாக காட்சி தருகிறார் அம்மன். முக்கியமாக எந்த வடிவத்தில் மீனாட்சியை கண்டால் என்ன பலன் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். திருமணம் தடைபட்டு கொண்டே செல்கிறதா? திருமணத்தில் தாமதம் இருந்து கொண்டே இருக்கிறது. திருமணமாகியும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கணவன் மனைக்குள் ஒற்றுமை இல்லை, கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார் என்பது போன்ற பிரச்சனையில் இருப்பவர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் இரவு நேரத்தில் நடைபெறும் பள்ளி அறை பூஜையில் சென்று கலந்து கொள்ளலாம். மீனாட்சி அம்மனே சென்று சொக்கநாதரை பள்ளி அறைக்கு அழைத்து செல்லும் காட்சி தரிசனம் செய்தால் நல்ல மன வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும். மீனாட்சி அம்மன் காலை பாலாவாக காட்சி தரும் நேரத்தில் தரிசிப்பவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தரிசனத்தை காண்பவர்களுக்கு அன்னை மீனாட்சியே குழந்தையாக வந்து பிறப்பார்கள் என்பது ஐதீகமாகும். செல்வம் பெருக வேண்டும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பது, வறுமை நீங்க வேண்டும், வாழ்வு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் அம்பாள் மாலை நேரத்தில் வைர கிரீடம் சாற்றப்பட்டு தங்க கவசத்தில் காட்சி தருவார்கள். இந்த கோலத்தில் அன்னை மீனாட்சி மனதார தரிசனம் செய்து வந்தால் அவர்களின் வாழ்க்கை மிக பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இது தவிர ஒரே நாளில் மீனாட்சி அம்மனை இந்த 8 வகையான ரூபங்களில் எவர் ஒருவர் தரிசனம் செய்கின்றாரோ அவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என சொல்லப்படுகிறது. அன்னை மீனாட்சி இந்த 8 வகையான கோலங்களை பற்றி தெரியாமல் இருந்தாலும் முக்கியமாக இதை தெரிந்து கொண்டு இந்த முக்கியமாக 8 வகையான காட்சிகளை கண்டு கழியுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.